இந்த எளிமையான வைத்தியத்தை நீங்களும் கற்றுக்கொண்டு நீங்களும் செய்து உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து போயிட்டீங்கன்னா அது காலகாலமாக இந்த வைத்தியங்கள் நமது சந்ததிக்கு ஞாபகம் இருக்கும். வளரணும்னு ஆசையாக இருக்கா? அல்சர் ப்ராப்ளம் இருக்கா? இது மூணுக்கும் இயற்கை வைத்தியம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. இந்த பாலில் தேவையான அளவு நாட்டு சக்கரை கலக்கணும். கலக்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு அப்படியே குடிக்க பிடிச்சிருந்தா அப்படியே குடிக்க. இந்த கருவேப்பிலை தேங்காய் வைத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும், தலைமுடி அடர்த்தியாக வளரும், அல்சர் குணமாகும். வாழ்க வையகம். உங்களுக்கு முடி கொட்டுதா? முடி அடர்த்தியாக வளரணும்னு ஆசையாக இருக்கா? அல்சர் ப்ராப்ளம் இருக்கா? இது மூணுக்கும் இயற்கை வைத்தியம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. இந்த வைத்தியத்துக்கு பேர் கருவேப்பிலை தேங்காய் வைத்தியம். ஒரு கைப்பிடி தேங்காய் பூ எடுத்துக்கணும், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கணும். இதை ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு காட்டன் துணியில், பருத்தி துணியில் கட்டி நல்லா புழிஞ்சு பால் எடுக்கணும். மறுபடியும் அந்த சக்கையை மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்சியில் அரைச்சி மறுபடியும் பருத்தி துணியில் கட்டி நல்லா பால் எடுக்கணும். இந்த பாலில் தேவையான அளவு நாட்டு சக்கரை கலக்கணும். கலக்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு அப்படியே குடிக்க பிடிச்சிருந்தா அப்படியே குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 100 ml காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். வாரம் 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும், தலைமுடி அடர்த்தியாக வளரும், அல்சர் குணமாகும். மீண்டும் சொல்கிறேன், ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், தேங்காய் பூ, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ரெண்டையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அடித்து வெள்ளை கலர் பருத்தி துணியில் நல்லா கட்டி அதை பால் எடுத்து மீண்டும் அதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் வெள்ளை துணி வச்சு நல்லா பருத்தி துணியில் வச்சு பால் எடுத்து அந்த பாலில் தேவையான அளவு நாட்டு சக்கரை கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் 100 ml வாரம் 3 முறை குடித்து வந்தால் முடி கொட்டுவது நின்றுவிடும், முடி அடர்த்தியாக வளரும், அல்சர் குணமாகும். இந்த கருவேப்பிலை தேங்காய் வைத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த சின்ன சேலம் நத்தக்கரை தலைவாசல் டோல்கேட் பக்கத்தில் சிவப்பரிசி பாரம்பரிய உணவகம் நடத்தி கொண்டிருக்கும் சம்பத் அவர்களுக்கு நன்றி. இந்த எளிமையான வைத்தியத்தை நீங்களும் கற்றுக்கொண்டு நீங்களும் செய்து உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து போயிட்டீங்கன்னா அது காலகாலமாக இந்த வைத்தியங்கள் நமது சந்ததிக்கு ஞாபகம் இருக்கும். நமது நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை பதிவு செஞ்சு அதை ரெக்கார்ட் செஞ்சு ஒரு தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நமது நோக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வாழ்க வையகம். நண்பர்களே, உங்களுக்கு கால் வலி இருக்கா? மூட்டு வலி இருக்கா? இடுப்பு வலி இருக்கா? முதுகு வலி இருக்கா? தோள்பட்டை வலி இருக்கா? கைகால் மூட்டு வலி இருக்கா? கழுத்து வலி இருக்கா? இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா? இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலையிறீங்களா? நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா? அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க. ஏன் இந்த நிலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சுதுங்க. அதனால தனக்குத்தானே குணப்படுத்திக்குவாங்க, மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க, வலி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அதற்கு காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும். இப்போ எல்லாரும் மூட்டு வலி முழங்கால் வலியோட சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஊரில் நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க, நிறைய வைத்தியங்கள் இருக்குது. இருந்தாலும் ஏன் வலிகள் அதிகமாக இருக்குன்னா, பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது.
அப்படி இருந்தாலும் அதை சரியாக செய்யறதுக்கு ஆள் இல்லை. இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு திட்டம் வச்சுருக்கிறோங்க. வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க. இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோயாளி இருக்கிற நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம். அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாற்றுறோங்க. நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும்? அதனால் பல வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு அனுப்புறது இல்லைங்க, அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம். அதன் அடிப்படையில் வர்மா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம். வர்மா தெரப்பி 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, 1 நாள் நேரடி வகுப்பு. செப்டம்பர் மாதம் 16 முதல் 20 வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஆழியார் பக்கத்தில் இயற்கையான சூழ்நிலையில் இயற்கையாக நேரடி வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வைத்தியம் கற்றுக்கலாம். நீங்களே ஒரு சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய்களை நீங்களே குணப்படுத்துவது சுலபம். அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும். காரணமே தெரியாமல் நோய் குணப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நோய்கள் குணமாகாது. முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தாங்க சிகிச்சைக்கு வரணும். அப்போ தாங்க புரியும். எனவே ஒரு அருமையான வாய்ப்பு வர்மா தெரப்பி. வர்மா தெரப்பி 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. செப்டம்பர் மாதம் 16 முதல் 20 வரை. 1 நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஆழியாரில். இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள். எனவே நண்பர்களே, இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெறும் 3000 ரூபாயில் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, 1 நாள் நேரடி வகுப்பு, வர்மா தெரப்பி கற்றுக்கலாங்க. பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சொல்லிக் கொடுக்குறவங்க முழுமையாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இந்த 3 விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் 16 முதல் 20 வரை. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி முழு நாள் வகுப்பு. நடத்துபவர் வர்மா ஆசான் கணேஷ் பாபு அவர்கள். கட்டணம் 3000 ரூபாய் மட்டுமே. இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomy-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் 3000 ரூபா கொடுத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். வாருங்கள் நண்பர்களே, கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க. குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செஞ்சிட்ருக்கிற ஒரு மருத்துவ தொழில் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.